கர்த்தராகிய கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஜனங்களுக்கு கண்ணீர், கவலை, வேதனை, பிரச்சனை எங்கும் இப்படிதான் இருக்குது. நம்ம ஆளு பார்க்கறது டிவி பார்த்தா நல்லாவே தெரியுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது எங்க பார்த்தாலும் இருளான ஒரு சூழ்நிலை. தாவீது என்ற ராஜா வேகத்துல இந்த மாதிரி எத்தனையோ இருளான சூழ்நிலையில போயிருக்காரு. ஆனா அந்த இருளெல்லாம் தாண்டி போனார் கர்த்தர் கிருபையினால. அவர் எழுதின சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 18ஆம் சங்கீதம். இந்த 18ஆம் சங்கீதத்துல 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்துல, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவி, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இருள்னா இருள் இல்ல, கஷ்டம்னா கஷ்டம் இல்ல, பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை. அவருக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க. அவர் சொல்றாரு, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவி, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் இருளெல்லாம் வெளிச்சமாக்கு. இருள்னா என்னதுன்னா, அவரு இந்த இருளை பார்த்து, அதாவது கஷ்டத்தை பார்த்து, குழப்பமான சூழ்நிலை, வியாதி, பாதி தெரியாத இருள், மரண இருள், பள்ளத்தாக்கு, தனிமை, அவமானம், தோல்வி, பயம், நடுக்கம், இதெல்லாம் ஒரு இருள். எல்லா இருளும் ஒத்துக்கிட்டு இருக்காது, ஒவ்வொருத்தரும் ஒண்ணு இருக்கும். இத பார்த்து ஜனங்க ரொம்ப பயப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. அவரு தாவீது அப்படிதான் போனார் அந்த பாதையில. ஆனா அவர் நம்பினாரு, இந்த இருளானது ஒருபோதும் என்னை மேற்கொள்ள முடியாது சொல்லிட்டு அவர் நம்பினார். உங்க வாழ்க்கையில இருள் இருக்குதுல, பிரச்சனை இருக்குதுல, வியாதி, வேதனை, தொல்லை எல்லாமே இருக்குது. பிரச்சனையை பார்த்து கலங்காதீங்க. பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பிரச்சனையை கொண்டு வருது யாருன்னா பிசாசு தான். பாருங்க ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் மொழி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். ஜனங்களுக்கு இப்போ பிசாசு மனசை குருடாக்கிட்டு, இருளுனால பிசாசு தான், இந்த பிரச்சனை கொண்டு வரதும் பிசாசு தான். இந்த பிசாசு என்ன பண்ணுதுன்னா, ஜனங்களுக்கு திக்கு தெரியாம பண்ணிட்டுக்குது. ஒரு கஷ்டம் வந்தா, துன்பம் வந்தா, பிரச்சனை வந்தா, முதல் காட்ட ஓடு, இவ்வளவு ஓடு, அங்க பாரு, இவங்கிட்ட கையை கொடு, அவங்ககிட்ட கையை கொடு, இந்த பணம் என்னென்ன சொல்றேன், என்னென்னோ செய்யறாங்க. ஆனா விடுதலையே இல்லை. இது என்னன்னா, பிசாசு மனக்கண்ட குருடாக்கி இருக்கிறான். பாருங்க, எங்க வெளிச்சு கிடைக்கும், எங்க விடுதலை கிடைக்கும், இந்த பிரச்சனை எப்படி வெளியே வரும் தெரியாத ஜனங்க என்ன பண்றாங்க, அப்படி கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை நீங்க கூட இந்த மாதிரி இருள் இல்லை, ஏதோ 1-2 இருள் இருக்கிறீங்க, எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியலையே, என்ன பணம் செலவு பண்ணாலும் முடியவேன்னு கவலையே படாதீங்க. அப்போ இந்த காரியம் தான் என்ன பண்ணுது, வாழ்க்கையில வேதனை உண்டாக்குறது. இந்த வெளிச்சம் நமக்கு வேணும்னா, இந்த வெளிச்சம் நமக்கு வேணும், நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கும்போது, வசனம் பைபிள்ல ஆதியாகம் முதல் அதிகாரம், வெளிப்படுத்தும் விசேஷம் கடைசி அதிகாரம்னா முதல் அதிகாரம் ஆதியாகமா. இதுல என்ன சொல்லுதுன்னா, ஆதியாகம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 படிக்கும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியில பூமியும் வானத்தையும் அவர் சிருஷ்டித்த அவர் தான். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவன் ஆவியானவர் ஜலத்தின் மேல், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எப்படி இருந்துச்சு அவ்வளவா? இருளா இருந்தது, ஒரே ஒழுங்கின்மையா இருந்துச்சு. அந்த ஆழத்தின் மேல இருள் தான் ஃபுல்லா காணப்படுது. அந்த மாசத்துல கர்த்தர் முதல் உலகத்தை சிருஷ்டித்த பொழுது ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, ஆதியா 1:3, தேவன் வெளிச்சம் உண்டா கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. பாருங்க, வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்ன அவ்வளவுதான், இந்த இருளெல்லாம் போயிட்டு வெளிச்சம் ஆயிடுச்சு. அப்போ இது நமக்கு என்ன தெரியுதுன்னா, எங்க பார்த்தாலும் அந்தகாரம், எங்க பார்த்தாலும் ஒழுங்கின்மை. அப்படி இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இப்போ உலகத்துல எந்த ஒளியும் இருளையும் நீக்கி வெளிச்சமாக்குற ஒரு தேவன் உண்டு, அவர்தான் இயேசு. அவற்றை வரணும். பாருங்க வசனம் சொல்லுது, யோவான் 1:9, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே இந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும், எந்த இருளையும், எந்த சூழ்நிலையும் பிரகாசிப்பிக்கிறது இயேசுவால் தான் முடியும். பாருங்க, அது மட்டும் இல்ல, இந்த இயேசு கிட்ட வரும்போது என்ன செய்யறாருன்னா, எந்த இருள இருக்கிற மனுஷனும் வெளியில கொண்டு வந்தாரு, இருளான சூரிய கத்தரு வெளிச்சத்துல கொண்டு வந்துடுறார். இன்னொரு வசனம் யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்.
என்னை பின்பற்றி வந்தீங்களா போதும். நீங்க அங்க ஓட இங்க ஓட என்ன பண்ண யோசிக்காதீங்க. என்ன பின்பற்றி வந்தீங்கன்னா என்ன பண்ணும், இருளில நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளியை நம்ம அடைந்திருக்கலாம்னு வசனம் சொல்லுது. அப்ப நம்ம இருளான சூழ்நிலை மாற்றணும். என்ன செய்யணும்? சிம்பிளா என்ன ஒரு காரியம், இயேசுகிட்ட வரணும். இயேசுவே உங்ககிட்ட வரேன்ப்பா, என் இருளை மாற்றுங்க, என் விளக்கை நீங்க ஏற்றுங்க, இந்த பிரச்சனை, இந்த இந்த இருளாகிய இந்த கவலையை மாற்றுங்க, இருளாகிய கடனை மாற்றுங்க, இருளாகிய வேதனையை மாற்றுங்க, வியாதியை மாற்றுன்னு கேட்டு உமால முடியும்னு அது கேட்டு பாருங்க. அவர் கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இதுல யோபு புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்குது. யோபு 29:3, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அவர் பயங்கரமான சோதனைக்குள்ள பிசாசினால் தான் அவர் கடந்து போன. ஆனா அவர் சொல்றாரு, அவர் தீபம் என் தலையின் மேல் இருக்கிறது, பிரகாசிக்கிறது, அவர் அருளின, அவர் கொடுத்த வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன். அவர் கொடுத்த அந்த வெளிச்சத்தினால இருளுனா கஷ்டத்தை கடந்து போயிட்டேன். அப்ப உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன வியாதி இருந்தாலும் இயேசுகிட்ட வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை, அந்த இருளை மாற்ற அவரால முடியும். இன்னொரு வசனம் இருப்பாருங்க, சங்கீதம் 84:6-7, அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். இப்ப அழுகையாகுதே, அழுகையாகுத பிரச்சனை யோசிக்காதீங்க, இந்த அழுகையை மாத்த அவரால் முடியும். நான் அனந்தபுரி ஸ்ட்ரீட்டுக்கு ப்ரொமோஷன் மேல போய் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனப்போ ரொம்ப தூரம் எல்லாம் என் கூட வந்தாலும் அழுதாங்க. ஆனா என்ன நடந்துச்சுனாக்கா, நான் அழுவே இல்லை. ஏன்னா அவர் அருளின அந்த ஒளி என்னோட கூட இருக்குது, அவர் என் கூட வராது. இந்த இருளுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் சொல்லிட்டு நான் நல்ல சோதனம் பண்ணி தான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். எல்லாம் அழுதாங்க, நான் அழுவல. கத்தரு அந்த இருளான சூழ்நிலை, அவ்வளவு தூரமான இடம், எல்லாம் வீட்டுல போய் எல்லாரும் விட்டு தனியா போய் இருக்குமான்னு யோசிச்சா அந்த இடத்த ஒரு ஆசீர்வாதமான இடமா கத்தர் நீரூற்றா எனக்கு உண்மையாக மாத்திட்டாரு. ஒரு 6 மாசம் தான் இருந்தா உடனே எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துச்சு. அந்த 6 மாசத்துல யார் யார் இயேசு பற்றி அறியாத கவலையில கண்ணீர்ல பாரத்துல இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் போய் சத்தியத்தை சொல்ல கத்தர் விதிச்சிங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமா கத்தர் மாற்றுவார். இந்த இருளான சூழ்நிலையை மாற்றத்துக்கு அவரால் மட்டும்தான் முடியும். அவரால் மட்டும்தான் முடியும். நேற்று ஒரு தம்பி வந்தார், இந்த அப்படியே மனசுக்குள்ளே கவலையாகிறார், அப்படியே பாரமாகிறார். அந்த சூழ்நிலை என்னவா நீ இயேசுகிட்ட இருக்கிறியா என்னன்னு கேட்ட, இல்லம்மானார். அவங்க என்னென்ன பிரச்சனைங்க, கோர்ட்டு கேஸுங்க, வேலையில சஸ்பெண்ட், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நான் சொன்னேன், இயேசு மட்டும் நம்பா, இந்த இருளை மாத்தணும், இயேசுகிட்ட வா, எல்லாத்தையும் கத்தர் மாற்று. நீ தூரம் தான், நம்ம கத்திட்டு நெருங்கி போனா கத்த நம்ம கிட்ட நெருங்கி வருவார், நம்ம தூரமா போனா அவரும் தூரமா போயிடுவாரு. அதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு இயேசுகிட்ட வா. உடனே அந்த வார்த்தை கொஞ்ச நேரம் தான் சொன்ன சத்தியம், அப்படியே முகம் பிரகாசமாயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கு எதுவும் சொல்றேன்னா, இயேசுகிட்ட வரணும் சொன்னாலே அது சந்தோஷம்னா, உண்மையா இயேசுகிட்ட வருவீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை எல்லாம் மாறும், அதுல சந்தேகமே இல்லை. அதனால அவர் காரில் கடனை வியாதிய எல்லா தோல்விய தடை எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். ஒரு அருமையான ஒரு வசனம், இந்த வசனத்தை திரும்பி திரும்பி படிங்க, எழுதி வச்சுன்னு படிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீகா 7:8-9, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடிய நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். பாருங்க, ஒரு கஷ்டம் பிரச்சனை வந்துட்டா பிசாஸ் கைத்தட்டி சிரிப்பான், அழுவ வைப்பான், நல்லா அழுவு, அப்படிதான் வேணும். ஆனா பிசாசுக்கே ஒரு சவால் விட்டுக்கிறாரு. நீங்க அந்த மாதிரி சவால் ஒண்ணு என்னன்னா, சத்துருவே நீ என்ன பண்ணாத, என் விரோதமா சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், அது மட்டும் இல்ல நான் இருள இருந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரு. அதனால நானும் கர்த்தருக்கு விரோதம் பாவம் செய்தான் இருள் நம்மகிட்ட வரும். அதான் ரகசியம். கர்த்தரோட இருந்தா இருள் நம்மகிட்ட வராது. இருள் வந்தா கூட வர தெரியும், இடம் தெரியா போயிடும். ஏன்னா கர்த்தர் நம்ம வெளிச்சமா இருக்குதுனால. அதனால கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்த இருள் வந்தா அடுத்த ஒரு தடவை மன்னிப்பு கேட்டு நீ ஜெபம் பண்ணிப்பாரு, கர்த்தர் என்ன பண்ணுவாரு, வெளிச்சத்துல கொண்டு வருவாரு. அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். கர்த்தர் கண்டிப்பா வெளிச்சத்தை கர்த்தர் கொண்டு வருவாரு, இருளை மாற்றுவாரு. கர்த்தர் அற்புதம் செய்வார், கவலையே படாதீங்க. கர்த்தர் நல்லவர். அவர் என்ன சொல்வார்னா, நிச்சயமாக உங்கள் விளக்கை ஏற்றுவார், உங்கள் இருளை பிடிச்சமாக்குவார். கர்த்தர் நான் சோத்திரம். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, கவலை இருக்காத கண்ணில் அவர்கிட்ட வா, இயேசுகிட்ட வா, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்குதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா.
நாளையில அநேக கஷ்டம், கவலை, கடன் தொல்லை, பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வியாதி, வேதனை, தடை, இந்த மாதிரி பல விதமான இருள்ல காணப்படுறாங்கப்பா. இந்த இருளுக்கு எங்க போலான்னு அப்படி தடவுறாங்க, தேடுறாங்க. எங்க போனாலும் விடுதலை இல்லை. ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஆலோசனைப்படி ஆண்டவரே இடத்துல வரும்போது இயேசுவே இருளை மாட்டுங்க, பிரச்சனையை மாட்டுங்கன்னு அழுது கேட்கறாங்க. யார் இந்த வேலையில கேட்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. அந்த இருளை வெளிச்சமா மாட்டுங்கப்பா. கவலையெல்லாம் மாட்டுங்க, பிரச்சனை எல்லாம் மாட்டுங்க. ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. உனக்கு சோத்திரிக்கிறையா, அற்புதம் செய்து ஆண்டவரே கத்தாவே இருளை முற்றுமா வெளிச்சமாய் மாற்றி சந்தோஷமாய் வாழ விடுச்சுங்க. பிரச்சனையில ஒரு பரிபூர்ண விடுதலை தாங்க. அற்புதம் செய்து நாம் மைப்பட்டுக் கொள்ளுங்க. பெரிய காட்சி பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நம்ம தாழ்த்த இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.